நீட் தேர்வை சுருக்கமாக விளக்கம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அது வழக்கு இருக்குது. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது, வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க 7.5% சொல்கிறது முழுக்க அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து மெடிக்கல் கவுன்சிலாக மாற்றி கம்பல்சரி நீட் எல்லா மாநிலங்களும் செய்தாக வேண்டும்ங்கிறத அமல்படுத்தியாக வேண்டும்ங்கிற சட்டத்தை மெடிக்கல் கவுன்சில் மூலமாகத்தான் 2018 சட்டமாக இயற்றிய பிறகுதான் அது எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயமான பிறகு 19 நமக்கு நீட் வந்தது. அதற்கு முழுக்க அதிமுக தான் காரணமாக இருந்ததுங்கிறத பதிவு பண்ணிடுறேன். மேடம் ப்ளீஸ் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் பேசவே இல்லை. நான் பேசவே இல்லை. நீங்க சொன்னது எல்லாம் கேட்டுட்டேன். 2019 மேடம் காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தபோது கையொப்பம் போட்டது கரெக்ட். நீங்க சொல்றது சரி, நான் சொல்றேன். ஆனா அப்போது விரும்பிய மாநிலங்கள் நடத்தலான்ட்டு ஒரு விலக்கு இருந்தது. நான் பழனிசாமி ஐயா பீரியட்ல எப்படி போச்சுன்னு கேட்டதுக்கான பதிலை இப்ப சொல்றேன். அப்படி கொடுத்துட்டு நீங்க மொத்தமா தூக்கி நீங்க யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க நீட்டுக்கு ஒப்படைச்சிட்டு நீங்க நான் பிச்சை போடுற மாதிரி 7.5% ஃபிக்ஸ் பண்றது, உரிமைகளில் நாங்கள் 20% வரைக்கும் பெற்றுக்கொண்டிருந்த மாணவர்கள் இருந்த இடத்துல நீங்கள் கடைசியாக 7.5 அறிவிச்சுட்டு என்னமோ நீங்கள் தான் உருவாக்குன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்குதுங்கிறது முழுக்க தவறான ஒரு செய்தி பரப்புரை. நீட் வேண்டாம், தமிழ்நாடு உருவாக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடு மாணவர்களுக்கு மேக்சிமம் பயன்படட்டும், தேசியத்தில் இது கொண்டு போய் ஒப்படைப்பது சரியல்ல அப்படிங்கிற ஒரு முடிவு. 1